Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of Trade Achievers. So இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ் வந்து டைட்டன் வந்து 10% கிட்ட கீழே விழுந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மந்த்து மட்டுமே டைட்டன் எவ்வளோ விழுந்திருக்குன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் 10% கிட்ட மார்க்கெட்னா இருக்குது கீழே விழுந்ததுக்கு. இதுக்கான ரீசன் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. என்னென்னா நிறைய பேருக்கு பயமும் உண்டாயிடுச்சு. என்னென்னா டைட்டன் வந்து கீழே விழுந்துருமோ, டைட்டானிக் மாதிரி டைட்டனும் வந்து சிங்க் ஆகிடுமோ. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டைட்டனுக்கு வந்து டைம் சரியில்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்லை டைட்டன் அதே மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி டைம் சரியில்லையா, இல்லை அவங்க பேட்ரி மாற்றுற டைமா, அதை தான் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ டைட்டன் கம்பெனி எடுத்துக்கும் போது நிறைய பேருக்கு தோன்ற விஷயம் என்னென்னா டைட்டன்னா வாட்ச் கம்பெனி அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் டைட்டன் கம்பெனி கீழே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் தனிஷ் கோல்டு எடுத்துக்கோங்க, அந்த கோல்டு ஜுவல்லரி ஷாப் இருக்குது. அது எது கீழே வரும்னா டைட்டன் கீழே தான் வரும். நீங்கள் ஃபாஸ்டாக் எடுத்துக்கோங்க, அது டைட்டன் கீழே தான் வரும். ஸ்கின்னு ஒரு சென்ட் கம்பெனி இருக்குது, அதுவும் எது கீழே வரும்னா டைட்டன் கீழே தான் வரும். இது எல்லாமே சேர்ந்து தான் எந்த கம்பெனி இருக்குன்னா டைட்டன்ற ஒரு கம்பெனி இருக்குது. அப்போ இது எல்லாத்தோட ப்ராஃபிட் சேர்ந்து தான் உங்களுக்கு எதில் வரும், டைட்டன் உள்ள வரும். இது நிறைய பேர் தெரியாமல் டைட்டன்னா வாட்ச் கம்பெனி அப்படின்ற மட்டும் தான் நினச்சிட்ருக்கான். அதனால் நான் என்ன நினச்சேன்னா, இது வந்துட்டு வீக்கெண்டில் வர வீடியோனால வச்சு ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பார்க்கலாம். அவங்க எப்படி ஃபார்ம் ஆனாங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க, என்ன அவங்க ரூட்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்தா தான் இப்போ அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். என்னென்னா ஒரு ட்ரீ எடுக்கிறோம், ஒரு மரம் எடுக்கிறோன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு அவங்களோட வேரை பார்க்கணும், வேறு ஸ்ட்ராங்காக இருக்கா. அதனால் என்ன பண்ணலாம், ஒரு சின்ன ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பார்த்துலாம். இப்போ நான் டைட்டனோட ப்ரெசன்டேஷன் தான் எடுத்திருக்கேன். அவங்க இந்த இயர்லி இதுக்கான இது கொடுத்த ப்ரெசன்டேஷன் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம பார்க்கலாம் அவங்க எப்படி ஃபவுண்ட் ஆனாங்கன்ட்டு. இப்போ டைட்டன் எடுக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்ச் கம்பெனியாக தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1980s பார்த்தீங்கன்னா HMT அப்படின்ற ஒரு கம்பெனி தான். என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா HMT அப்படின்ற ஒரு வாட்ச் கம்பெனி தான் வந்து மேஜராக வந்து இந்தியாவில் வந்து இது ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அவங்க தான் வந்து மேஜராக வாட்ச் வந்து செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு எதிராக அவங்க கூட வந்து இன்னொரு பெரிய கம்பெனியாக நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் டாட்டா, தெரியும் டைட்டன் யார் கீழே இருக்குன்னா டாட்டா கீழே இருக்குது. டாட்டா என்ன பண்ணுறாங்கன்னா, டாட்டா வந்து ஃபஸ்ட்டு டாட்டா இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், டாட்டா குரூப்பும் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சேர்ந்து தான் எதை ஓப்பன் பண்ணுறாங்க, டைட்டன்ற ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க, தமிழ்நாடும் சேர்ந்து. இப்போ டைட்டன்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா இதில் தான் வந்துச்சு. என்னென்னா டாட்டா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து டிஐ எடுத்து, அதே மாதிரி தமிழ்நாடுலேருந்து டிஏஎன் எடுத்து சேர்த்து தான் என்ன பேர் வைக்கிறாங்கன்னா டைட்டன்ற பேரே வைக்கிறாங்க. டைட்டன்ற பேர் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டஸ்ட்ரீஸும் தமிழ்நாடும் சேர்த்து வந்தது தான் எந்த பேருன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன். இந்த டைட்டன் இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாடு இருக்கிற ஒரு கம்பெனி வந்துட்டு 4th லார்ஜஸ்ட் வாட்ச் மேக்கராக இருக்காங்க. வேர்ல்டுலே 4th லார்ஜஸ்ட்டு வாட்ச் மேக்கர்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன் தான். அதில் வந்து பேரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1987 ஃபஸ்ட்டு ஷோரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. எங்கே? பெங்களூரில் தான் இந்த HMTன்றவங்க வந்து பெங்களூர் பக்கத்தில் தான் இது வச்சுருக்காங்க, அந்த இண்டஸ்ட்ரி, அவங்க வாட்ச் மேக் பண்ணுற இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க. டைட்டன் என்ன பண்ணுறாங்கன்னா அது பக்கத்துலேயே வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ அதுலேருந்து ஆளுங்களை கொண்டு வரணும்னா, இப்போ நான் வந்து போயிட்டு சென்னையில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் HMTலேருந்து ஆளுங்க ரெக்ரூட் பண்ணுறேன்னா யாருமே சென்னைக்கு வர மாட்டாங்க. பெங்களூர் பக்கத்துலேயே வச்சா என்ன பண்ணுவாங்க, அங்கே வேலைக்கு வந்துடுவாங்க. கொஞ்சம் காசு அதிகமாக, சம்பளம் அதிகமாக கொடுத்தா என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு வந்துடுவாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஐடியா பண்ணி பெங்களூர் பக்கத்துலேயே ஒரு 1 hour பக்கத்துலேயே என்ன பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரி வச்சு அங்கேருந்து ஆளுங்களாம் என்ன பண்ணுறாங்க, ரெக்ரூட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, பெங்களூரில் ஃபஸ்ட் ஷோரூம் வைக்கிறாங்க. சேல்ஸ் வந்து நல்லா பிடிச்சிக்குது. ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1989 பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வாட்ச் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10 லட்சம் வாட்ச் அவங்களோட மைல் ஸ்டோனை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அச்சீவ் பண்ணிட்டாங்க 1989. அதுக்கப்புறமா டைமெக்ஸ் தெரியும், டைமெக்ஸ்ன்றது இன்னொரு வாட்ச் கம்பெனி, அவங்க கூட வந்து ஜாயின்ட் வெஞ்சர் வைக்கிறாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1998 டைமெக்ஸ் கூட வச்சுருந்த ஜாயின்ட் வெஞ்சரை கேன்சல் பண்ணிவிட்டு சொனாட்டா அப்படின்ற வாட்சை வந்து என்ன பண்ணுறாங்க, லான்ச் பண்ணுறாங்க. டைட்டனும் ஒரு வாட்ச் கம்பெனி தான், சொனாட்டாவும் வாட்ச் கம்பெனி தான். என்னென்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு இது வந்து ஒரு மாதிரி நம்ம பார்த்துருப்போம். சின்ன வயசுலலாம் டைட்டன்னா பெரியவங்க தான் வந்து டைட்டன் வச்சுருப்பாங்க, சொனாட்டான்றது சின்ன பசங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து உருவாக்கியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, இல்லை பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னா ஒரே கம்பெனி தான் 2 இது பிராண்ட் வச்சுருக்காங்க. ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்களுக்கு, ஒன்று என்ன சொல்கிறாங்க எக்ஸ்க்ளூசிவாக சின்ன பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, விற்க ஆரம்பித்தாங்க. இதுக்கு நடுவில் ஒரு மேஜரான ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். என்னென்னா 1996 வந்து
தனிஷ்க் அப்படின்ற ஒரு கோல்டு ஷோரூமே அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா கோல்டு பிஸ்னஸ்குள்ளேயும் வராங்க. இப்போ தனிஷ்கில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. தனிஷ்க்கும் எங்கே ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்னையில் தான் ஷோரூம் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சென்னையில் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க மேஜராக இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, 10 லட்சத்துக்கு வந்துட்டு ஒரு மிஷினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா, கோல்டோட பியூரிட்டி எவ்வளோ இருக்குது, பியூராக இருக்கா இல்லை வந்து கலப்படம் நிறைய இருக்கான்னு செக் பண்ணுற மிஷினை வந்து 10 லட்சம் ஜெர்மன் மேட மிஷினை வந்து என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லோக்கலாக அந்த ஜுவல்லர்ஸ் கிட்ட தான் மக்கள் என்ன பண்ணிட்டு தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இந்த மிஷினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மிஷினை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு மக்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, பியூரிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க. பார்த்த உடனே பியூரிட்டி கம்மியாக இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தனிஷ்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பியூரிட்டி கம்மியாக இருக்குது எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம், செய்கூலி மட்டும் கொடுத்துருங்க, நாங்கள் வந்து புது கோல்டே கொடுத்துறோம், பியூரிட்டியான கோல்டே கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு தனிஷ்க் எடுத்திங்கன்னா பயங்கர லாஸில் தான் இருக்குது. ஆனால் போக என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால, அதே மாதிரி டைட்டன்லேயும் சரி தனிஷ்க்கும் சரி அவங்க ஒரு வாட்டியும் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் அடி வாங்கும் போது மேஜராக யார் அதில் இன்வால்வ் ஆகும் பார்த்தீங்கன்னா, பெரிய ஹெட்ஸ் தான். ஏன்னா தனிஷ்கில் வந்து அடி வாங்கும் போது அவங்க பெரிய ஹெட்டு தான் என்ன பண்ணுறாருன்னா 1000 பேருக்கு மேலே கால் பண்ணி பேசுகிறாரு. பேசி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஹெட்டு தான் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். பெரிய ஆள் தான் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். டைட்டன்லேயும் சரி, டைட்டனில் ஒரு வாட்ச் ரிப்பேர் ஆச்சுன்னா கூட அவங்க கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவ்வளோ மதிக்கிறாங்க. டைட்டனில் ஒரு வாட்ச் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அவங்க என்னவா சொல்கிறாங்கன்னா, அது கம்பெனிக்கும் கஸ்டமருக்கும் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிடுச்சு, அதை வந்து வாட்ச் ரிப்பேர் பண்ணி கொடுத்தா தான் 2 பேருக்கு என்ன வரும், திருப்பி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரிஸ்டோர் ஆகும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி சொல்லி அவங்கள வந்து அந்த அளவுக்கு கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, மேன்மையாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1980ஸ்லேயே வந்து இந்த வெயிட்டிங் ரூம்லாம் இருக்கும். வாட்ச் கொடுத்துருக்காங்க, ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் வெயிட்டிங் ரூம் இருக்கும். வெயிட்டிங் ரூமில் 1980ஸ்லேயே வந்து ஏசி போட்டது இவங்க தான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டைட்டன் என்ன பண்ணுறாங்க, பெருமையாக சொல்கிறாங்க. என்னென்னா, நாங்கள் கஸ்டமர்ஸை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தனிஷ்க்கு லான்ச் பண்ணுறாங்க 1996, 1998 சொனாட்டா லான்ச் பண்ணுறாங்க. 2003 ஃபாஸ்டாக் லான்ச் பண்ணுறாங்க. ஃபாஸ்டாக் வந்து இப்போ என்ன மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்க ஃபாஸ்டாக் போகலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு கம்பெனி ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறமா 2005 வந்து கோல்ட் ப்ளஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. 2007 பார்த்தீங்கன்னா டைட்டன் ஐ ப்ளஸ் இருக்குது. 2008 வந்து ஜோயா இருக்குது. 2009 வந்து ஹீலியோஸ் தி வாட்ச் ஸ்டோரு. மியா தனிஷ்க்கு 2011. 2013 வந்து ஸ்கின் வந்து சென்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. 2015 வந்து 1000 ஸ்டோருக்கு என்ன பண்ணிடுறாங்க, ஓப்பன் பண்ணிடுறாங்க. உலக இது சுற்றி 1000 ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. 2016 வந்து கேரட்லைன்றது பார்த்திங்கன்னா ஆன்லைன் வெப்சைட், அதையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அக்யூர் பண்ணுறாங்க. 2017 அதுக்கப்புறமா 2020 கடைசியில் 2022 பார்த்திங்கன்னா IRTH அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. IRTHன்றது வந்து ரீசெண்டாக ஓப்பன் பண்ண கம்பெனி. இது மெயினாக எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பேக்ஸ், என்னென்னா லேடிஸ் பேக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த இதுவும் வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டைட்டன்ற கம்பெனியில் வேரியஸ் இதுவாக இருக்குது. என்னென்னா வாட்ச் இருக்குது, கோல்டு இருக்குது, சென்ட் இருக்குது, பேக் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா இது ஒன்று அது ஒன்று இருக்குது. ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா, அவங்க ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் இருக்கும் போதே டைட்டன் அவங்களோட காம்படிஷன் வந்து HMTயாக பார்க்கல. என்னென்னா ஒரு வாட்ச் கம்பெனியை அவங்க காம்படிஷனாக பார்க்கல. யாரை காம்படிஷனாக பார்த்தாங்கன்னா, கிஃப்டிங் செக்டார்ஸ் எல்லாமே அவங்க என்ன பண்ணாங்க, காம்படிஷனை பார்த்தாங்க. அவங்களோட கோல் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம இந்தியா மக்கள் வந்து கிஃப்டிங் பண்ணுற டெண்டன்சி இருக்குது. ஒரு பர்த்டே எடுத்துக்கிட்டும், ஒரு ஆனிவர்சரியாக இருக்கட்டும், ஒரு வெட்டிங்காக இருக்கட்டும், கம்பல்சரி என்ன பண்ணுவாங்க, கிஃப்ட் பண்ணுவாங்க. அதில் என்னென்ன கிஃப்ட் பண்ணுவாங்களோ அந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாமே நம்ம இருக்கணும். மக்கள் நார்மலாக அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, நிறைய வேலைக்கு போகிற மக்கள் இருந்தாங்க, ஆம்பளைங்க இருந்தாங்க. அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா, வேலைக்கு போகிற ஆம்பளைங்களுக்கு மெயினாக தேவைப்படுறது என்னென்னா வாட்ச், டைம் பார்க்கணும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து வாட்ச் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதனால் எதுக்குள்ளே வந்தாங்க, வாட்ச் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறமா ஒய்ஃபுங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது மேஜராக ஆம்பளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோல்டு தான் பண்ணுவாங்க. அதனால் எதுக்கு வந்தால் கோல்டு இண்டஸ்ட்ரி, சென்ட்டு. அதே மாதிரி கடைசியில் வந்து இப்போ கடைசியில் ஆம்பளைக்கு வேட்டு வச்சுருக்கிறது என்னென்னா ஹேண்ட்பேக்ஸ். உமன்ஸ் கண்டிப்பாக என்ன ஆசைப்படுவாங்க, ஹேண்ட்பேக்ஸ் ஆசைப்படுவாங்க. அதனால் அவங்க கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் பண்ணுவாங்கன்றதுக்காக இப்போ கடைசியில் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. பார்த்தீங்கன்னா உமன் ஹேண்ட்பேக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கோல் என்னவாக இருக்குது, அவங்க ரூட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஃப்யூச்சரில் இதோட ஸ்டாப் பண்ணுறோன்னா கிடையாது, இன்னும் நிறைய கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிஃப்டிங் செக்டார்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அப்போது அவங்க கோல் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. அந்த கோலுக்கு போகும்போது சில விஷயங்கள் கம்மியாகும். சரி, இதில் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம அவங்க ப்ராஃபிட்ஸ்ன்னு எடுக்கும் போது இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்னா டோட்டல் இன்கம் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா
475 பில்லியன் ருபீஸ் வந்திருக்கு. கேபிட்டல் பார்க்கும்போது தெரியும் 3 lakh crores கேபிட்டல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. நம்ம மேஜராக எதுலேருந்து அவங்க ப்ராஃபிட் வருதுன்னு பார்த்தலாம். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு மேஜராக ப்ராஃபிட் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் கம்பெனியாக ஆரம்பித்தவங்க இப்போ ப்ராஃபிட் எதில் பண்ணுறாங்க, ஜுவல்லரியில் தான் 88% அவங்க ப்ராஃபிட் வருது. இதே நகை கடையிலேருந்து தான் அவங்க ப்ராஃபிட் வந்து அதிகமாக வருது. நகை கடையில் 88% அதுலேருந்து தான் வருது. அதில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 8000 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 9000 கோடி பண்ணியிருக்காங்க. வாட்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8% தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி. ஐகேரில் எவ்வளோ எமர்ஜிங் பிஸ்னஸ்னால் இப்போ வளர்ந்து வர பிஸ்னஸ், அந்த ஐஆர்டிஹெச் பார்த்தோம்ல அந்த மாதிரி பிஸ்னஸில் இந்த மாதிரி பண்ணி அவங்க ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 18% கிட்ட பண்ணியிருக்காங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா 10,000 crores கிட்ட பண்ணியிருக்காங்க, 11,000 crores கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. ஆனாலும் மார்க்கெட் என்ன இருக்குன்னா கீழே விழுந்திருக்கு. இதை தான் நம்ம எப்போதுமே சொல்லுவோம், என்ன தான் அவங்க ஒரு ப்ராஃபிட் காமிச்சாலும் மார்க்கெட்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன ஆகும், மூவ் ஆகும். அவங்க டவுன் ரனில் இருந்தாலும் கீழே வரலாம், இல்லை கரெக்ஷனாக இருந்தால் கூட என்ன பண்ணலாம், கீழே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன தான் நம்ம ஃபண்டமெண்டல்ஸாக நிறைய நியூஸ் பார்த்தாலும் டெக்னிக்கல் நம்மளுக்கு காமிச்சிடும். அந்த நியூஸ் என்ன பண்ணுன்னா அந்த டெக்னிக்கலுக்கு எந்த சைட் காமிக்குதோ அந்த சைட் மார்க்கெட் என்ன பண்ணும் எடுத்துகிட்டு போகும். இதை தான் நம்ம அப்பப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ மேஜராக அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, கோல்டில் தான் எங்களுக்கு மேஜராக அடி வாங்குச்சு. அவங்க சிஎஃப்ஓ எடுத்துக்கோங்க, என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டுனால தான் என்ன ஆச்சுன்னா, அவங்க சொல்கிற ரீசன் வந்து கோல்டோட மார்ஜின் வந்து கம்மியாகிடுச்சு. ப்ராஃபிட் மார்ஜின் வைப்பாங்களே அது வந்து கம்மியாகிடுச்சு. அதனால் வந்து கம்பெனியோட ப்ராஃபிட்டே வந்து கம்மியாகிடுச்சு. ஏன்னா 88% எங்கேருந்து வருது, கோல்டுலேருந்து வருது. அதனால் கம்பெனியோட ப்ராஃபிட்டே என்னாச்சு, கம்மியாகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தனிஷ்க் டிவிஷனோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த திருப்பியும் அந்த கோல்டு மார்ஜினோட ரேட்லாம் வந்து நார்மலாக ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 குவார்ட்டர் ஆகலாம், இல்லை ஒரு 6 மாதம் கூட ஆகலாம். 6 மாதம் கழித்து தான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, கோல்டோட மார்ஜினும் கம்மியாச்சு, இது மட்டும் இல்லாமல் கோல்டோட ரேட்டும் பயங்கர அதிகமானதுனால மக்கள் வந்து வாங்க பயப்படுறாங்க. மக்கள் என்ன பண்ணுறதில்ல, கோல்டு வந்து வாங்குறதில்ல. அதனால தான் ப்ராஃபிட் என்னாச்சு, கம்மியாச்சு. இதே கோல்டோட ரேட் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா திரும்பி மக்கள் வந்து வாங்குவாங்க, அப்போ எங்களோட ப்ராஃபிட்டும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் பார்க்கும்போது தனிஷ்க்கு மட்டும்தான் கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. மற்ற கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, மற்ற பிராண்ட்ஸ்லாம் இருக்க ஜுவல்லரி பிராண்ட்ஸ்லாம் அவங்களாம் வந்து 30% மேலே பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எதனால் அவங்களுக்கு லாஸ் ஆச்சு, எதனால் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஃபண்டமெண்டலாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டெக்னிக்கலாக போயிட்டு என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணி பார்க்கலாம், என்ன மார்க்கெட் இருக்குது, எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, சார்ட்டுக்கு போகிறோம். டைட்டன் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம்னா 10% கீழே விழுந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் நார்மலாக ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் லாஸ் பண்ணியிருப்பீங்களா இந்த இடத்துலனா? கிடையாது. ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது ஒரு ஹை, இது ஒரு லோ, இது ஒரு லோ, சின்ன ஹை கொடுத்துருக்கு. அப்புறமா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ப்ரீவியஸ் லோ உழைச்சிருக்கு. இதை பார்த்தீங்கனாலே தெரியும் டவுன் ட்ரெண்டு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி தெரியும். அதுக்கப்புறமா மார்க்கெட் ஒரு கேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் திருப்பி எங்கே வந்திருக்கு, கீழே வந்திருக்கு. இது நார்மலாக டெக்னிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு கிளியராக தெரியும் இது டவுன் ட்ரெண்டில் இருக்குன்ட்டு. டவுன் ட்ரெண்டில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், செல் பண்ணியிருந்தால் ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். இது ஒன்று. செகண்ட் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு டபுள் டாப் கொடுத்துருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். டபுள் டாப் கொடுத்துருக்கு. அதோட நெக்லைனும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, பிரேக் பண்ணியிருக்கு. உடச்சதுக்கு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட்டும் கொடுத்துருக்கு. அதனால் நம்ம நார்மலாக ட்ரேடர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல போய்ட்டு லாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ஒரு விஷயம். இது எது காமிக்கிறேன்னா, நம்ம லாஸ் பண்ணியிருக்க மாட்டோம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக காமிக்கிறேன். சரி, நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத பார்த்துலாம். இப்போ நான் வந்து மந்த்லி சார்ட்டுக்கு போயிடுறேன். மந்த்லி சார்ட்டில் வச்சுட்டு எவ்வளோ தூரம் கரெக்ஷன் வரலாம் அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஏன்னா மந்த்லியில் பார்க்கும்போது இது டவுன் ட்ரெண்ட் கிடையாது, இது வெறும் கரெக்ஷன் தான். கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வரும்னு பார்க்க தான் நம்மள்கிட்ட ஃபிபோனாக்கி இருக்குது. ஃபிபோனாக்கி பார்க்கும்போது கரெக்டாக மார்க்கெட் எங்கே இருக்குன்னா 0.382 இருக்குது. இப்போ இன்னும் என்னென்ன லெவல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.5ம் 0.618 இருக்குது. இப்போ மார்க்கெட் இன்கேஸ் இந்த கரெக்ஷன் கண்டினியூ ஆகுதுன்னா எது வரைக்கும் வரலான்னு பார்த்தீங்கன்னா 3080 வரைக்கும் வரலாம். இல்லை அதையும் முடிச்சு 0.618 கிட்ட வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2887 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எதில் பார்த்தீங்கன்னா டைட்டன் கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருக்குது தவிர நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டைட்டனுக்கு டைம் சரியில்லை அப்படின்லாம் கிடையாது.
கரெக்ஷன் ஃபேஸ் எதுக்கு வருதுன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம நிறைய ப்ராஃபிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கரெக்ஷன்றது கம்பல்சரி. ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து 100 ரூபாயிலேருந்து 200 ரூபா போச்சுன்னா நம்ம 100 ரூபா தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். இதுவே வந்து கரெக்ஷன் வந்துட்டு ஒரு 50 ரூபா வந்துட்டு அதுக்கப்புறமா 200 ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 50 ரூபாயிலேருந்து 200 ரூபா பார்த்தீங்கன்னா 150 ரூபா. ப்ராஃபிட் என்ன ஆகுது, நம்மளுக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுது. கரெக்ஷன் எதுக்கு வருதுன்னா ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா பண்ணணுன்றதுக்காக தான் கரெக்ஷன் வருது. அதே மாதிரி இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே அவங்க டைட்டனில் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்ஷன் வர வச்சுட்டு திருப்பியும் என்ன பண்ணுவாங்க, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. எங்கே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்ஷன் ஃபேஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. போன வாட்டியும் கரெக்ஷன் வந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணி பார்க்கலாம், நான் ஒரே ஒரு இது மட்டும் காமிக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதோட கேரக்டர் என்ன, டைட்டனோட கேரக்டர் என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். போன வாட்டி ஒரே ஒரு ஸ்விங்கு போடும்போது எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், 0.5 to 0.6 கரெக்டாக அதுக்கு நடுவில் வந்து தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, திரும்பி இருக்குது. அப்போ நம்ம இந்த வாட்டியும் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 0.5 to 0.6 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சில பேர் என்ன கேட்கலாம்னா இங்கேயே திரும்பலாமே, 0.38 திரும்பலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான், திரும்பலாம். ஆனால் இப்போது நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் கொடுக்கல. இன்கேஸ் ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்துச்சு, இங்கேயே கொடுத்துச்சுன்னா நீங்கள் பை பண்ணுறவங்க தாராளமாக பை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்றைக்கி எடுக்கும்போது இன்னும் ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்கல. அதனால தான் நான் மேஜராக எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா 0.5 to 0.6 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் எக்ஸ்பெக்டேஷன் என்ன பண்ணுறேன்னா மேலே போகுன்றது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்ஷன் வரும்னு நான் சொல்லும் போது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா கரெக்ஷன் வந்துட்ட பிறகு பை பண்ணுறதுக்கு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் தவிர டைட்டன் வந்து டைட்டானிக் மாதிரி முழுங்குன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியாச்சு, கிஃப்டிங் இருக்கிற வரைக்கும் நம்ம நாட்டில் டைட்டன் வந்து கம்பெனி இருக்க தான் செய்யும். அவங்க நல்லா ப்ராஃபிட் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டைட்டன் வந்து டாட்டா கீழே தான் வருது. டாட்டா வந்து டாட்டா ஸ்டீல் வச்சுருக்காங்க. அது வந்து 100 வருஷம் முன்னாடி ஃபவுண்ட் பண்ண கம்பெனி. டைட்டன் வந்து ஒரு 30 வருஷம் முன்னாடி ஃபவுண்ட் பண்ண கம்பெனி. இப்போ ரெண்டுத்தையும் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். டாட்டா ஸ்டீலோட கேபிட்டல் மார்க்கெட் கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி. எப்படி 100 வருஷம் முன்னாடி ஓப்பன் பண்ண கம்பெனியோட கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி. ஆனால் இப்போ 30 வருஷம் முன்னாடி ஓப்பன் பண்ண கம்பெனியோட மார்க்கெட் கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடி டாட்டா ஸ்டீலோட எது அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன். ஏன்னா டைட்டனில் பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்குது. கோல்டு பிஸ்னஸ் எப்போதுமே என்ன ஆகும், பூம் ஆகும். நீங்கள் என்ன தான் ஸ்டீல் பிஸ்னஸ் எடுத்திங்கனாலும் 100 வருஷம் முன்னாடி அதை ஃபவுண்ட் பண்ணியிருந்தாலும் கோல்டுக்கு எப்போதுமே இந்தியனில் எப்போதுமே என்ன இருக்குது, மதிப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், இன்கேஸ் கோல்டு யாருமே வாங்கலைன்னா, கோல்டு யாருமே வாங்க போகல, தனிஷ்க்கு இனிமேட்டு வாங்க போகலன்னா கூட நல்லா பிடிச்சிக்கும், அவங்க ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த கோல்டோட ப்ரைஸ் ஏற தான் செய்யும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்? இன்கேஸ் தனிஷ்கிட்ட யாருமே கோல்டு வாங்க போகலனா கூட அவங்க வச்சுருக்க கோல்டோட ப்ரைஸ் என்ன ஆகும், நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான். கோல்டோட ப்ரைஸ் தடுக்க முடியாது, அது ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் தனிஷ்க்கும் வந்து என்ன பண்ணிகிட்டே தான் இருக்கும், ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இதை தான் வந்துட்டு என்ன பார்த்தாருன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவும் 2002லேருந்து 2003 அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணார். எதில் பார்த்தீங்கன்னா டைட்டனில். இந்த மாதிரி கோல்டு விஷயங்கள் அவங்க புதுசாக இனோவேஷன் பண்ணி டைட்டன் இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனாலையும் அவங்க வாட்சோட இதிலும் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தார். சில பேர் வந்து 7 ரூபாய் 2 ரூபான்னு சொல்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, சில பேர் வந்து 30 ரூபாயில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளுக்கு சரியாக தெரியல எந்த ரேட்லன்ட்டு. ஆனால் கம்மியான விலைக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணுவார்னா இப்போ நல்ல ப்ரைஸ் வரும்போது விற்கிறது, திருப்பி வாங்குறது, விற்கிறது, திருப்பி வாங்குறது. அந்த மாதிரி வந்து 2001 மட்டும் அவரோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,000 கோடி. டைட்டனில் அவர் வச்சுருக்க ஷேரோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,000 கோடி. கிட்டத்தட்ட 4.5% கிட்ட அவர் என்ன பண்ணியிருக்காரு, டைட்டனில் வந்து ஷேர் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தார். அவங்க வந்து ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா 1% கிட்ட வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம கூட ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இல்லைன்றதுனால அவரோட 4% யாருக்கு போயிடுச்சு, அவங்க ஒய்ஃப் கிட்ட இருக்குது. அவங்க ஒய்ஃப் இப்போ எவ்வளோ கிட்டத்தட்ட எவ்வளோ ஓன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 5%க்கு மேலே வந்து டைட்டன் கம்பெனியில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் தான் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 10% கீழே விழுந்ததில் 2,300 கோடி கிட்ட வந்து லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்ஐசி வந்து 700 crores கிட்ட வந்து லாஸில் இருக்குது. லாஸ்னால் அவங்க போர்ட்ஃபோலியோ கம்மியாக இருக்குது, லாஸுன்னு கிடையாது. நிறைய பேர் ப்ரொஜெக்ட் பண்ணுறது என்னென்னா 2,300 கோடி லாஸில் இருக்காங்க. லாஸில் இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களோட போர்ட்ஃபோலியோட ப்ராஃபிட் வந்து 2,300 கோடி வந்து கம்மியாக இருக்குது தவிர அது லாஸுன்னு வராது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சில பேர் வந்து பேனிக் உண்டாக்குறது என்னென்னா இப்போ அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க, 2,300 கோடியில் இருக்கனால லாஸில் இருக்கனால க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா டைட்டன்ற ஒரு கம்பெனினால தான் அவங்க மேஜராக ப்ராஃபிட் பண்ணது. அதனால் அந்த கம்பெனியில் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்களா? இப்போது 10% ஒரு இன்வெஸ்டாருக்கு தெரியும் கரெக்ஷன் வரும்ன்றது தெரியும். ஆனால் அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்கன்றது கேள்விக்குறி தான். அதுவும்
அவங்க வந்து நிறைய ப்ராஃபிட் பண்ணது இந்த கம்பெனி தான் அப்படின்னும் போது க்ளோஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். க்ளோஸ் பண்ணாங்கன்னா கிராஷ் வரலாமான்னு கேட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு. அப்படி உங்களுக்கு பயமாக இருக்குன்னா நான் ஒரே ஒரு லெவல் மட்டும் சொல்லிடுறேன். இந்த லெவல் இருக்குல்ல ப்ரீவியஸ் லோ 2261, இது கீழே மார்க்கெட் வந்தால் தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி டைட்டனுக்கு டைம் சரியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே இருக்க வரைக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் வரதுக்கான சான்சஸ் கம்மி தான். இன்கேஸ் அப்படி வருதுன்னா நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ உடனே கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது கிடையாது. நான் சொன்னது கிளியராக புரிஞ்சு. கரெக்ஷன் ஃபேஸில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெயிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அதனால் யாருமே இப்போ இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ண போகிறது கிடையாது. வெயிட் பண்ணுறோம், எப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் வருதோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம். நான் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா நம்மளுக்கு தெரியும், வாரன் பஃபெட், இது இந்தியாவோட வாரன் பஃபெட், அவரே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காருன்னா நம்பிக்கையில் தானே பண்ணார். அதே மாதிரி இப்போ க்ளோஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னா நம்பிக்கை இருக்கிறதுனால தான் க்ளோஸ் பண்ணாமல் இருக்காங்க. நம்மளும் என்ன பண்ணலாம்னா நம்மளோட ரிசர்ச் பண்ணிவிட்டு, என்னென்னா சார் சொல்லிட்டாருன்னு உடனே போய் பை பண்ணாமல் உங்களோட ரிசர்ச் பண்ணி நீங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டு என்ன பண்ணலாம், எப்போ வாங்கலாம், எப்போ கரெக்ஷன் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்கும், அந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம். இன்கேஸ் இப்போ நான் சொன்ன ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவரை பற்றி உங்களுக்கு தெரியணும், இந்தியன் வாரன் பஃபெட்டை பற்றி தெரியணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவரோட ஹிஸ்ட்ரி நான் மொத்தமாக எடுக்கிறேன். எதில் இன்வெஸ்ட் பண்ணார், எதில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணார், என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணார், அதை பற்றி டீட்டெயில்டாக எடுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் வேறு எதனாச்சும் கம்பெனி இன்கேஸ் வந்து ரீசெண்டாக விழுந்திருக்கு, 10% ஷேர் மார்க்கெட்டில் விழுந்திருக்கு, இல்லை 20% விழுந்திருக்கு, 10% மேலே ஏறிக்குனா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். சார் இந்த மாதிரி இந்த கம்பெனி இன்றைக்கி விழுந்திருக்கு, என்ன ரீசன் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நான் என்ன பண்ணுறேன், கேஸ் ஸ்டடி மாதிரி கொண்டு வரேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு வந்து டெக்னிக்கலில் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டலாக அவங்க எதனால் விழுந்தாங்க, ஃபண்டமெண்டலாக எதனால் ஏறுறாங்க, நான் ஃபண்டமெண்டல் சைடு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் ஏன் நான் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்கிறேன்னா, கேஸ் நாங்கள் வந்து பிஸியாக இருக்கும்போது அந்த நியூஸை மிஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் சொன்னீங்களா என்ன பண்ணோன்னா அதை நாங்கள் கண்டுபிடிச்சி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற ஃபண்டமெண்டல்ஸ் என்னென்ன இருக்குது, எதனால் விழுந்தாங்கன்னு ரிசர்ச் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுறோம், வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ டைட்டன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா டைட்டன்றது வாட்ச் கம்பெனி மட்டும் கிடையாது, அது எல்லாமே இருக்குது. மெயினாக அவங்க ப்ராஃபிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கோல்டு என்ன சொல்கிறாங்கன்னா ரேட் அதிகமாகிடுச்சு, அதனால் நிறைய மக்கள் வாங்கல. அதே மாதிரி ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கம்மியாகிடுச்சு, அதனால தான் எங்களோட மொத்த கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜினும் கம்மியாகிடுச்சின்னு சொல்கிறாங்க. அதனால் வரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. தைரியமாக இருங்க. கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. கரெக்ஷன் வந்துட்ட பிறகு என்ன பண்ணிக்கலாம், ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ரீஇன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இது திருப்பியும் ப்ராஃபிட் கொடுக்கும்போது நீங்களும் என்ன பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.